சேனல் டெய்லர் ஸ்டிச் மீடியா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பராக அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம கட்டிங் வந்து பண்ணணும், அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவை வந்து நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமான்றதை நம்ம எப்படி செக் பண்ணுறது, அப்புறமா இது முக்கியமாக இந்த ஆம்போலில் ப்ளஸ் மாதிரி வரலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதை எப்படி கொண்டு வர்றது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட்டிங்கில் உள்வளைவு எப்படி ப்ராப்பராக எடுக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து பதில் கிடைக்க போகுது. நான் ஒரு முறை ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் வருவேன். ஸோ இது வந்து என்னென்னா நானும் அப்டேட் பண்ணிப்பேன், உங்களையும் வந்து அப்டேட் பண்ண. ஸோ நம்ம ஆன்லைனில் கிளாஸஸ்மே வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஃபேஷன் டிசைனிங், டிப்ளமோ கோர்ஸ், அப்புறமா டெய்லரிங், நார்மலாக இப்போ சம்மர் கோர்ஸ் போயிட்டுருக்கு, ஆரி கிளாஸ் போயிட்டுருக்கு, சாரீ ப்ரீபீட்டிங், ஜுவல்லரி மேக்கிங். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க கோர்சஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னாலுமே நீங்கள் நம்மக்கிட்ட தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸும் அஃபோர்டபுளாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோச்சிங்கும் பெஸ்ட்டாகவே நாங்கள் கொடுக்குறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கிளாஸ் வந்து எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் கற்றுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம். கண்டிப்பாக கற்றுக்க முடியும். ஏன்னா அது நான் சொல்கிறத விட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதுக்கான ப்ரூஃபு. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் அண்ட் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஒர்க்குக்கு மேலே வந்து சென்ட் பண்ணியிருப்பேன். உங்களோட ஃபீட்பேக்கும் சென்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்டு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வரலாம். நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் கம்ப்ளீட்லி ட்ரஸ்டபிள் தான். ஓகேவா? ஸோ இப்போ வளவலன்னு பேசாமல் வாங்க ஸ்லீவ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ப்ளவுஸ் பீட் எடுத்துருக்கிறேன். இந்த வீடியோவை நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ தேவையில்லாத பார்ட்டெலாம் நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் வீடியோவை பொறுமையாக பாருங்கள். அளவு ப்ளவுஸும் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஆஸ் யூஷுவல் ஸ்லீவ் தாங்க ஃபஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு கிளாத்தை நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு கீழே வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இந்த லைன் எதுக்காக அப்படின்னா, இந்த லைனை கீழே உள்ள கிளாத்தை வந்து ஈவன் பண்ணுறதுக்காக, அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1.5 இன்ச்சு வந்து கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து வித்தவுட் லைனிங் தான் பண்ண போகிறோம். அதனால் 1.5 இன்ச்சு அளவுக்கு லைன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போது ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். ப்ளவுஸில் ஸ்லீவோட பேக் பார்ட் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு போடுங்க. ஸ்லீவோட பேக் பார்ட் இது பேக் பீஸுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த கையை வந்து அப்படியே அழகாக இந்த மாதிரி போட்டுட்டேன். இது வந்து ஸ்லீவோட நீளப்பகுதியும் துணியோட மடிப்பு பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கையோட நீளத்தில் எங்கே முடியுதோ அதில் ஒரு மார்க்கிங் கொடுத்தாச்சு. அதே மாதிரியே கையோட சுற்றளவு இந்த எண்ணெய் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடம் இந்த லென்த்து கொடுத்தோம், அதுக்கப்புறமா இந்த வித்து கொடுத்தோம், அதுக்கப்புறமா இந்த லென்த், இந்த 3 மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இந்த 2ஐயும் ஒரு கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த பெண்டு வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். பெண்டு மார்க் பண்ணுறதுக்காக ஆஸ் யூஷுவல் உங்களோட ஃபிங்கரை வந்து இந்த பேக்கோட பெண்டு இருக்குல்ல, இதுதான் அந்த பேக்கோட பெண்டு வந்து இருக்கக்கூடிய இடம். ஸோ இந்த பெண்டை வந்து அப்படியே நம்மளோட கிளாத் மேலே கொண்டு வரணும். சரியா? ஸோ அந்த கிளாத் மேலே கொண்டு வரணும். அதுக்கு வந்து ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ளவுஸை வந்து அப்படியே தூரம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த 2ஐயும் கனெக்ட் பண்ணி கிராஸாக ஒரு லைன் போடுங்க. போட்டுட்டு இதில் இருக்கிற அளவை அப்படியே சென்டர் பார்த்துக்கோங்க. 7.5 வருது. பாதி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இதுலேருந்து 1/2 இன்ச் வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இங்கேருந்து கர்வ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 1/2 இன்ச்சை தொட்டு அப்படியே நான் வந்து இந்த லைனோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நம்ம போட்டால் கூட வளைவு எக்ஸாக்டாக இந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே வளைவு தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்படி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போது சீம் அலவன்ஸ் சைடில் நம்ம விட போகிறோம். இங்கே 1.5, இங்கேயும் 1.5. சரியா? இப்போது ரெடி அளவு இதுதான். சீம் அலவன்ஸ் வந்து எவ்வளோ விட்டுருக்கோம்? 1.5 விட்டுருக்கோமா? இப்போ இதில் தான் நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம். இந்த லைனை என்ன பண்ணுவோம்னா அப்படியே கீழே கிராஸாக போடுவோம், இல்லைனா மேலே எப்படி போடுவோம். அப்படி போடக்கூடாது. உங்களுக்கு சைடில் கட்டநட்டை வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்ஹோல் பக்கத்தில் ப்ளஸ் மாதிரி வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அளவு எவ்வளோ இருக்குது? 3 இன்ச்சஸ் இருக்கா? ஸோ அதே 3 வந்து இந்த லைன்லேயே வரணும். ஓகே, 3 வந்துடுச்சா? இப்போ இதுக்கு நேராக தான் லைன் போடணும். அப்புறமா இந்த 2ஐயும் கிராஸ் போடுங்க.
இப்படி போட்டால் தான் நமக்கு சீம் அலவன்ஸ் சைடில் வந்து நமக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. ஓகேவா? இப்போது நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணது கரெக்டாக அளவு இருக்குன்றதை செக் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற அளவு இதுலேயும் வரணும். பேக் பீஸில் தான் அளவு ப்ளவுஸில் செக் பண்ணணும். இதில் அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா 7.25 தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து 7.25க்கு ஒரு கோடு வந்து கூடுதலாக இருக்குது. அளவு ப்ளவுஸில் அகைன் வந்து நான் செக் பண்ணுறேன். 7.25 இருக்கா? இதில் வந்து எவ்வளோ இருக்குன்றதை மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். 7.25ம் ஒரு கோடளவு கூடுதலாக இருக்குது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கோடளவு குறைச்சி விட்டுட்டு அந்த கோடு அளவு குறைச்சதுலேருந்து 1.5 இன்ச் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு கோடு அளவு தான் அப்படின்றதுனால நமக்கு பெருசாக வித்தியாசம் வராது. ஏன்னா நம்ம சைடு லைன் மார்க் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால தான் இதில் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் வராது. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் வந்துச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த லைனில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக வந்துச்சு, இப்போ 8 வருது 7.5 தான் இருக்குன்னா அப்போ நீங்கள் 1/2 இன்ச் வந்து வெளிப்பக்கமாக தள்ளணும். இப்போ உங்களுக்கு 8 தான் தேவைப்படுது 7.5 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் வெளிப்பக்கமாக பண்ணணும். கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதிகப்படுத்திக்கோங்க, அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் கம்மி பண்ணிக்கோங்க. சரியா? அவ்வளோதான். இப்போது சீம் அலவன்ஸ் விடலாம். சீம் அலவன்ஸ் அப்படின்றது இப்போ நம்ம எக்ஸாக்டாக இங்கே ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து விடணும். ஓகே, நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக விடணும். அவ்வளோதான். ஸ்லீவ் மார்க்கிங் ரொம்ப ஈஸி தான். இதை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ரண்ட் கர்வ் வந்து எப்படி மார்க் பண்ணுங்கிறத சொல்லித்தரேன். இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே 1.5 இன்ச் விட்டுருக்கோம். இங்கே கையோட நீளம் மார்க் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட்டில் ப்ளவுஸில் இருந்த அந்த மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த லென்த்தையும் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணி இதை ஒரு லைன் போட்டுட்டோம். இதுலேருந்து 1.5 இன்ச் வந்து எடுத்து இங்கேயும் ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம். சரியா? அதுக்கப்புறமா இந்த பெண்டு போட போகிறோம். பெண்ட் போடுறதுக்காக இங்கேயும் ஒரு கிராஸ் கொடுத்துட்டு கிராஸ்லேருந்து சென்டர் எடுத்து சென்டர்லேருந்து 1/2 இன்ச் மேலே எடுத்து இங்கே ஒரு பெண்ட் போட்டுட்டேன். அவ்வளோதான். கர்வ் இதுவும் ஒரே அளவாக இருக்கின்றதை நம்ம செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கரெக்டான லென்த்லேருந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸ்லீவ் கட்டிங் வந்து நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதவே கையோட கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே இந்த லைனை ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த லைன் இங்கே ஒரு நாச் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி இங்கே கரெக்டான அளவுக்கு நேராக ஒரு நாச் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு நாச் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நாச்சஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ உள்வளைவு எடுக்க போகிறோம். உள்வளைவு எடுக்கிறதுக்கான ஒரு ஈஸி மெத்தட் வந்து சொல்லித்தரேன். இங்கே நம்ம நாச் கொடுத்துருக்கோம்ல, இது எந்த சைடு வேணாலுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதனால் ப்ராப்ளம் கிடையாது. இங்கே நாச் கொடுத்த பகுதியிலேருந்து 1 இன்ச் வந்து உள் பக்கமாக மார்க் பண்ணணும். வெளிப்பக்கம் இல்லை, உள் பக்கமாக வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த மார்க்கிங் பகுதியும் இந்த நாச் பகுதியும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மார்க்கிங்கும் இந்த நாச் பகுதியும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு உள்வளைவு வந்து கரெக்டாக வரும். இந்த நாச் பகுதியை வந்து நம்ம மேட்ச் பண்ணும் பொழுது கீழே ஹைட் வந்து சரியாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கீழே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த நாச் பகுதியும் இந்த மார்க்கிங் பகுதியும் ஒரே லைனில் வரணும். சரியா? அதாவது இப்படி இருந்தது, நம்ம தூக்கி இப்படி வச்சிட்டோம். ஓகே, இப்படி வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளவுஸ் பாருங்கள் இங்கே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதா, இதில் தான் நம்ம உள்வளைவு கட் பண்ண போகிறோம். கீழ்ப்பகுதி ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போது இதில் இந்த முன்ன பின்ன இருக்குல்ல, இதில் தான் நம்ம உள்வளைவு என்ன பண்ண போகிறோம், கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இதை வந்து உள்வளைவு கட் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸி மெத்தடை நம்ம வந்து எடுத்துக்கலாம். நாச் கொடுத்துக்கிறேன். இப்போது கரெக்டாக இந்த நாச் பகுதியும் இந்த நாச் பகுதியும் ஒன்றா வச்சு பார்க்கும் பொழுது இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இங்கே வந்து உள்வளைவு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து எக்ஸாக்டாக கிடச்சிருச்சா. ஸோ இதை வந்து உள்வளைவு மார்க் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.